புதுச்சேரியில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி கொலை செய்யப்பட்ட சிறுமியின் இறுதி ஊர்வலம் தொடங்கியிருக்கிறது. அது குறித்த விவரங்களோடு செய்தியாளர் மணிமாறன் இணைந்திருக்கிறார். மணிமாறன், சிறுமியின் இறுதி ஊர்வலம் தொடங்கியிருக்கிறது. யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறாங்க? குறிப்பா பள்ளியிலையும், இந்த சிறுமி பயின்ற பள்ளியிலையும் அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். பள்ளி மாணவர்களும் ஆசிரியர்களும் இதுல கலந்துட்டு இருக்காங்களா? ஆனந்தி, இப்ப நீங்க சொன்ன அந்த குறிப்பிட்ட பள்ளிக்கூடத்தை கடந்துதான் போயிட்டு இருக்கோம். இறுதி ஊர்வலம் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க பாக்கலாம், எனக்கு பின்னாடி அவ்வளவு கூட்டம் இருக்கு. இவங்க எல்லாருமே அந்த பிள்ளையோட உறவினர்களோ சொந்தக்காரங்களோ அப்படிலாம் கிடையாது. என் வீட்டுல ஒரு இழப்புனா என்ன மாதிரியான ஒரு பாதிப்பு என் மனசுக்குள்ள இருக்குமோ அதை உணர்ந்து ஏராளமான மக்கள் இங்க ஒண்ணு கூடியிருக்காங்க. பாக்கலாம், வழிநடுக இப்ப கூட வர்றவங்க மட்டும் இல்லாம இந்த சாலையை கடந்து போறோம், பாக்குறோம் எல்லார் வீடுகள் இருந்தும் எல்லாருமே வந்து வெளியே வந்துட்டாங்க. நம்ம வீட்டுல இருந்து ஒரு பிள்ளை போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பெருந்துயரத்தோடு இங்கே வெளியே காத்திருக்கிறார்கள். இங்கிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவுல தான் அந்த பாப்பாங்குளம் அப்படிங்கிற இடுகாடு இருக்கு. அங்கதான் அந்த இறுதிச் சடங்கு நடக்க போகுது. அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்றதுனால வழி நெடுகிலும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், இந்த சம்பவம் நடந்ததுல இருந்து மிகப்பெரிய அளவுக்கு கொந்தளிப்பை நம்ம சந்திக்க முடிஞ்சது. அவ்வளவு பெரிய ஆக்ரோஷமாக மக்கள் பல இடங்கள்ல போராட்டம் பண்ணாங்க, நமக்கு தெரியும். அதனால எந்த மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு சூழலும் வந்துவிடக் கூடாது. மக்கள் வந்து இந்த இறுதி ஊர்வலம் அமைதியா நடக்கிறதுக்கு ஒத்துழைப்பு தரணும் அப்படின்னு காவல்துறை சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அதெல்லாம் தாண்டியும் கூட ஏராளமான மக்கள் குவிஞ்சிருக்கிறதுனால எங்க ஏதோ நடந்துருமோ அப்படின்றதுக்காக பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் காவல்துறையின் தரப்புல செய்யப்பட்டிருக்கு. அதன் காரணமா வழிநடுக பாக்குறோம், மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்தா போல பல இடங்கள்ல காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்காங்க. ஆனந்தி, முன்னதாக இந்த சிறுமியின் தாயாரை நேரடியாக சந்தித்த தமிழிசை சவுந்தரராஜன் ஆறுதல் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இந்த விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக ஒருவரும் அவர் ஆலோசனையிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். மணிமாறன், அரசு தரப்பிலிருந்து இந்த இறுதி ஊர்வலத்தில் யாராவது பங்கேற்றிருக்கிறாங்களா? ஆனந்த், நீங்க சொல்ற மாதிரி அரசு தரப்புனாக்கா இப்போதைய சட்டமன்ற உறுப்பினர் அவர் இருக்கிறாரு இந்த சோலைநகர், குறிப்பா இந்த முத்தியால்பேட்டையில சோலைநகர்ல சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர் வையாபுரி, அப்புறம் பிரகாஷ்குமார், இவங்க எல்லாமே இருக்கிறாங்க மக்கள் பிரதிநிதிகளா. அது மட்டும் இல்லாம மக்களவை உறுப்பினர் ரவிக்குமார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துதான் வந்து அஞ்சலி செலுத்திட்டு போயிருந்தாரு. அது மட்டும் இல்லாம மக்கள் ஆட்சியாளர்கள் அப்படின்னு இல்லாம மக்கள் பிரதிநிதிகள் நிறைய பேர் வந்து இந்த கூட்டத்தில் கலந்துக்கதான் செய்யறாங்க. இந்த சம்பவம் நடந்த உடனே ரொம்ப சீக்கிரமா காவல்துறையினர் வந்து குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்ன்றதுனால ஏராளமான சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்யும் பொழுது 24 மணி நேரத்திலே, அதாவது இந்த பகுதியை விட்டு சிறுமி வெளியே போகல அப்படின்றத உறுதியா கண்டுபிடிச்சாங்க. அதன் பிறகு வாய்க்காலில் இருந்து சிறுமியின் உடலை கண்டெடுக்கும் பொழுது அந்த மூட்டை கட்டி போட்டிருக்காங்க, அதுல இருந்து மீட்டு கொண்டு வந்தாங்க. அந்த செய்தி கிடைச்ச பிறகு இன்னும் கொஞ்சம் கூடுதலான கொந்தளிப்போடு மக்கள் எழுச்சியா போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஒரு கொடூர சம்பவம் எப்படி நடக்கலாம் அப்படின்றத அவங்களுக்கான பெருந்துயரம். அதனால மிகப்பெரிய அளவுக்கு அவங்க மனசுக்குள்ள மிகப்பெரிய கொந்தளிப்பு இருந்தது. இப்ப கூட பாத்தீங்கன்னா முழக்கம் எழுப்பி இந்த ஊர்வலம் நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதே சமயத்துல இங்கிருந்து நான் சொன்ன மாதிரி 1 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் அந்த பாப்பாங்குளம் அப்படிங்கிற இடுகாடுக்கு போற வரைக்குமே வழிநடுகள இருக்கிற மக்களையும் பார்க்க முடியுது. 2 பேர் மட்டும்தான் குற்றவாளி அப்படின்றத காவல்துறையினர் உறுதி செஞ்சிருக்கிறாங்க. ஏற்கனவே தமிழிசை சவுந்தரராஜன் சொன்ன மாதிரி 1 வாரத்திற்குள்ளாக முழுமையாக இந்த வழக்குல அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற உறுதியையும் கொடுத்திருக்கிறாங்க. ஆனந்தி, 9 வயது சிறுமிக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை அப்படிங்கிறது மிகுந்த மனவேதனையை கொடுக்குது. மணிமாறன், இனி இது போன்ற சம்பவங்கள் நடக்காம இருக்கணும், அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கும் வண்ணம் தான் தொடர்ச்சியா அரசு அதிகாரிகளும் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த இறுதி ஊர்வலத்துல கலந்துட்டு இருக்க பொதுமக்களிடம் இந்த சம்பவம் குறித்து கேட்க முடியுமா? அவங்க கிட்ட பேச முடியுமா? இங்க இருக்கிற பொதுமக்கள் எல்லார்கிட்டயுமே நம்ம வந்து பேசணும். அவங்கள வந்து நேரடியா வந்து இந்த புதுச்சேரி மண்ணை பொறுத்த வரைக்கும் முதல் தடவையா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, எங்களால ஏத்துக்கவே முடியல, இதுக்கு யாரு காரணம் அப்படின்னு காவல்துறை சொல்றாங்களோ அந்த குறிப்பிட்ட 2 பேர் மீது மட்டும் இல்ல, இனிமே இது போன்ற சம்பவம் நடக்கவே கூடாது. நாங்க வந்திருக்கிற யாருமே பாத்தீங்கன்னா இந்த பிள்ளைக்கு சொந்தக்காரங்க எல்லாம் இல்ல, ஆனா இது நாளைக்கு என் பிள்ளைக்கு நடக்கலாம், பக்கத்து வீட்டு பிள்ளைக்கு நடக்கலாம் அப்படின்ற பெருந்துயரத்தோடு தான் பேசுறாங்க. அப்படி ஒரு வலிய இந்த சம்பவம் இங்க இருக்கிற மக்களுக்கு கொடுத்திருக்கு. ஆனந்தி, இறுதி ஊர்வலம் எந்த பகுதியிலிருந்து தொடங்கி இருக்கு மணிமாறனுங்கிறது, எவ்வளவு தூரம் இருக்கு?
இது வந்து சோலை நகர் அப்படின்றதான் பகுதி, முத்தியால்பேட்டையில சோலை நகர். இன்னும் கூடுதலா அதுக்கு மேல நம்ம சொல்லக்கூடாது. காரணம், இந்த போக்சோ சட்டத்துல நிறைய விஷயங்கள் குறிப்பிட்டிருக்காங்க. இது போன்ற சம்பவம் நடக்கும்போது அந்த எந்த இடம் அப்படிங்கறத மிக சரியா அடையாளப்படுத்தக்கூடாது. ஆனா முத்தியால்பேட்டை பகுதின்றதை நம்ம சொல்லலாம். நாம அந்த சிறுமியோட வீட்டுல இருந்து ரொம்ப பக்கத்துலதான் இடுகாடு இருக்கு. ஆனா இங்க ஒரு நடைமுறை வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இறுதி ஊர்வலம்னாக்கா இந்த பாதை வழியாகத்தான் செல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு சில முறைகள்லாம் இருக்கு. அதன் காரணமாக அந்த சிறுமியோட வீட்டுல இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு நடந்து எல்லாரும் பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. அந்த ஊர்வலம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த போற வழி இருக்கு இல்லையா, அந்த வழி முழுக்க பாத்தீங்கன்னாக்கா குறுகலான பாதைகள் சில இடத்துல இருக்கு, கொஞ்சம் அகலமான சாலைகள் இருக்கு. ஆனாலும் கூட காவல்துறையினர் இந்த பக்கம் தான் போக போகுது இறுதி ஊர்வலம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற்போல் இடையூறு இல்லாம இந்த இறுதி ஊர்வலம் நடக்கணும் அப்படின்றதுக்காக முன்னேற்பாடுகள் பண்ணியிருந்தாங்க. அதன் காரணமா இப்ப பாக்குறோம் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் அமைதியான முறையில் முழக்கம் எழுப்பிட்டு வராங்க. மற்றபடி மக்கள் யாரும் சட்ட விரோதமான செயல்களில் ஈடுபடல. தன்னுடைய துயரத்தை மட்டும் சுமந்துகிட்டு அவங்க மட்டும் அமைதியா இந்த இறுதி ஊர்வலத்தில் பங்கு கொண்டிருக்கிறார்கள். நம்ம தான் அந்த காட்சிகளை நேரலையில பாத்துட்டு இருக்கோம். ஆனந்தி, எவ்வளவு மக்கள் அங்க கூடி இருக்காங்க, அந்த இறுதி ஊர்வலத்துல பங்கேற்று இருக்காங்க அப்படிங்கறத நீங்க குறிப்பிட்ட மாதிரி காட்சிகள்ல மிக தெளிவா பார்க்க முடியுது மணிமாறன். இன்னும் இருக்க இருக்க நேரம் அதிகரிக்க பொதுமக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் பட்சத்துல எவ்வளவு காவலர்கள் பாதுகாப்புக்காக அங்க குவிக்கப்பட்டிருக்கிறாங்க மணிமாறன்? ஆனந்த், நீங்க பேசுறது முழுசா என்னால உள்வாங்க முடியல, அவ்வளவு சத்தமா இருக்கு. ஆனாலும் எனக்கு கேட்ட வரைக்கும் இன்னும் எவ்வளவு தூரம் இருக்குன்னு நீங்க சொன்ன மாதிரி எனக்கு ஒரு விழுந்திருக்கு. ஒரு 200 மீட்டர் அளவுக்கு தான் இப்போதைக்கு நம்ம நடந்து வந்திருக்கிறோம். இன்னும் கிட்டத்தட்ட நம்ம நடந்து வந்ததுல இன்னும் ஒரு 4 மடங்கு நடந்து போக வேண்டிய இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னாக்கா, நம்ம எந்த பாதை வழியாக நம்ம போறோமோ அந்த பாதை நடுவில் மட்டும் இல்ல, கண்ணு கட்டின தூரத்துல எங்க திரும்பினாலும் சரி எல்லாருமே இந்த இறுதி ஊர்வலம் நடக்கிற இந்த பாதை பக்கமா தான் தங்களுடைய பார்வையை கொடுத்திருக்காங்க. அதனால எந்த பக்கம் திரும்பினாலுமே பார்க்கலாம். மக்களுடைய எல்லாருடைய கவனமும் இந்த இறுதி ஊர்வலத்தின் மீது தான் இருக்கு. பாப்பாங்குளத்துல ஏற்கனவே அங்க போன அங்க என்ன செய்யணுமோ அதற்கான முன்னேற்பாடுகள் ஏற்கனவே பண்ணிருக்காங்க. இந்த ஊர்வலம் நேரடியா அங்க போய் சேர்ந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் பொதுமக்களை உள்ளே விடக்கூடாது அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு எதிர்ப்பு குரல் இருக்கு. என்னன்னா, அமைதியான முறையில் இறுதி ஊர்வலம் முடிஞ்சு இறுதி சடங்குகளும் முடியணும், இது நிறைவடைகிற வரைக்கும் எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது அப்படின்னு. ஆனா அதே சமயத்துல பொதுமக்கள் இல்ல, இறுதி சடங்கு நடக்கிற வரைக்கும் நாங்க இருந்துதான் ஆவோம் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. ஒத்துழைப்பு தரும்படி காவல்துறையினும் தொடர்ச்சியா கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் அமைதியான முறையில இந்த இறுதி ஊர்வலம் நடந்துட்டு இருக்காங்க. சிறுமியின் இறுதி ஊர்வலத்தில் ஏராளமான மக்கள் கூடியிருக்கிறார்கள். போதைப் பொருளுக்கு எதிராக மக்கள் ஒன்றிணைந்திருக்கிறார்கள் என்றே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது.